அண்மை செய்தி. தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு தீய கழகத்தில் வைத்திலிங்கம் இணைந்துள்ளார் என வி.கே. சசிகலா விமர்சித்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தி தலைமை ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், விவரங்களை வழங்கலாம். வி.கே. சசிகலா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குறித்து ஒரு நீண்ட ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் மூத்த முன்னோடிகளில் ஒருவருமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு தீய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை அவரோடு இத்தனை காலம் உடன் பயணித்தவர்கள், ஏன் அவரது தொகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் கூட இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள இந்த ட்விட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது ஒரு சிலரின் சுயநலத்தால் நடப்பதே தவிர வேறொன்றும் இல்லை என்றும் வி.கே. சசிகலா அதை கூறியிருக்கிறார். மேலும் இன்றைக்கு தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் இயக்கத்தை காப்பாற்ற முடியாமல் தோல்வியடைந்து இருப்பதைத்தான் இது காட்டுகிறது என்றும், வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், இன்றைக்கு யாராக இருந்தாலும் கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அளிக்கின்ற செயல்களில் சுயநலத்தோடு செயல்படுவது மன்னிக்க முடியாத செயலாகும் என்றும் வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள அந்த நீண்ட நெடிய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை அழிக்க துடிக்கும் திமுகவினரின் எண்ணத்திற்கு வலு சேர்த்திடும் வகையில் நமது அதிமுகவினரே இவ்வாறு திமுகவில் இணைந்து செயல்படுவது மிகுந்த வேதனையாக இருக்கிறது என்றும், இது போன்ற செயல்கள் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்ற செயலுக்கு ஒப்பானது என்றும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்திற்கே இதனால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்றும் வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்றுவதும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன், ஓயவே மாட்டேன் என்றும் வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.